வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக விரிவாக விளக்கமாக ஆதாரப்பூர்வமாக இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். விருச்சிக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் முருகர் பிறந்த நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் 4வது பாதம். பிறகு வரக்கூடிய அனுசம் நட்சத்திரம் மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரமான அனுச நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய உச்சிஷ்ட கணபதி பிறந்த நட்சத்திரமான கேட்டை நட்சத்திரம் 4 பாதம். பங்குனி மாதம் பிறக்கப்படக்கூடியது பங்குனி மாதம் 1ஆம் தேதி. சோபகிருது வருடத்தில் வரக்கூடிய கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம். அப்போ பங்குனி மாதம் 1ஆம் தேதி குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அதிகாலை பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில், பரணி நட்சத்திரம் 3வது பாதம் மேஷ ராசியில் 20 டிகிரி கும்ப லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பங்குனி மாதம் சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா? பல விதத்தில் சாதகமாக இருக்கும், ஒரு விதத்தில் இல்லைங்க, பல விதத்தில் சாதகமாக இருக்க போகுது. அதை பற்றி முழுமையாக சொல்கிறேனுங்க, கேட்டுக்கிடுங்க. உங்களுடைய ராசிக்கு சொந்தக்காரர் யாருன்னா செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் உச்ச நிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அவிட்டம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய தன்னுடைய சுய நட்சத்திரம், உங்களுடைய ராசிநாதனுடைய சுய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரத்தில் 2வது பாதத்தில் 298 டிகிரியில் மகர ராசியில் அவர் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டத்தில் உச்சநிலையில் இருக்கும் பொழுது தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்போது உங்களுடைய ராசிக்கு 6வது பாவகத்தையும், உங்களுடைய ராசிக்கு 9வது பாவகத்தையும், உங்களுடைய ராசிக்கு 10வது பாவகத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு தருணம். 2 வருஷமா 2.5 வருஷமா 5 வருஷமா உடம்புல தொந்தரவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்கன்னா பங்குனி மாதம் 1ஆம் தேதி 2ஆம் தேதி அந்த 2 நாட்களில் ஒரு மாற்றங்கள் வரலாம். அதுபோக அப்பாவுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு இருக்குது, அப்பாவுடைய சொத்து பத்து வரல, பூர்வீகத்தில் சங்கடங்கள் இருக்குதுன்னா அந்த சங்கடங்கள் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் கொடுத்துப்படும் இந்த தருணம். அதுபோக தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5வது பாவகத்தில் 10வது பாவகத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதி 11வது பாவகத்துக்கு அதிபதி புதனுடன் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகமாக இருந்து உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகத்தை பார்க்கக்கூடிய மிக சிறந்த நேரம், சிறப்பான நேரம். இந்த தருணத்தில் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வரப்போகுது, வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி வரப்போகுது, நிம்மதி சந்தோஷம் இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கிடைக்க போகுது. சொல்ல போனால் விடியல் உங்கள் வாழ்க்கையில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு ஒரு புது விடியல் இந்த தருணத்தில் வரப்போகுது. இதில் எவ்விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதுபோக சூரிய பகவான் அப்படின்றவர் தொழில் ஸ்தானாதிபதி. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும்தான் தொழில் ஸ்தானாதிபதியாக சூரியன் வருவார். அப்போ சூரியன் 5வது பாவகத்தில் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறாரு. குரு பகவானுக்கே வீடு கொடுத்தவர் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய். குரு பகவானுடைய நட்சத்திரத்திலையும் சூரிய பகவான் இருந்து லாபஸ்தானத்தை பார்க்குறார். நிச்சயம் வெளியூர் வெளிநாடு போக்குவரத்து இருக்குது. வெளிநாடு தொடர்புள்ள வேலைகள் செய்துக்கிட்டு இருக்கிற நண்பர்கள், ஐடியில் இருக்கிற நண்பர்களுக்கு திடீர் பதவி உயர்வு நினச்ச கூட பார்த்துருக்க மாட்டீங்க. வழி மீது விழி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த காலம் வேறு. இந்த நேரத்தில் அதை மறந்து விட்டுட்டு இருப்பீங்க, அட போடா பார்த்துக்கிடலான்ட்டு. இந்த தருணத்தில் திடீர் அதிர்ஷ்டம், வேலை வாய்ப்பில் திடீர் பதவி உயர்வு ஏற்படும். வேலை வாய்ப்பே இல்லாமல் சிரமப்பட்டு இருக்கிற விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வேலை வாய்ப்பு உருவாகிற மாதிரியான சூழ்நிலைகள் கொடுத்துரும். பங்குனி மாதம் 2ஆம் தேதி சூரியன் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. 4 தேதி வரைக்கும் இருக்கிறாரு. நல்லது நடக்கும்னா பங்குனி மாதம் 2ஆம் தேதி எடுத்துக்கிடுங்க. உங்களுடைய ராசி அதிபதி 4வது பாவகத்தில் சுபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் 4வது பாத்தியம். 4வது பாத்தியத்துக்கு அதிபதி சனி. அந்த சனியுடன் போய் சேர்றார். உங்கள் ராசிநாதன் செவ்வாய்
4வது பாத்தியத்துக்கு போயிட்டு உங்களுடைய ராசிக்கு 7வது பாத்தியத்தை பார்க்குறார். திருமணம். குரு பார்வைப்படுது, சனி பார்வைப்படுது, சூரியன் பார்வைப்படுது, சுக்கிரன் பார்வைப்படுது. இது எல்லாத்தையும் விட நம்மளுடைய திருமண தடைகள் நீங்கிறதுக்கு, மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கு, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் நீங்கிறதுக்கு நம்மளுடைய ராசியாதிபதியுடைய பார்வை 7வது பாவகத்தில் படணும். அப்போது உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பங்குனி மாதம் 2ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 4வது பாவகத்துக்கு போயிட்டு அவர் இருக்கிற இடத்துலேருந்து 4வது பார்வையாக பார்க்குறார். அப்போ அந்த இடம் உங்கள் ராசிக்கு 7வது கட்டம், அதாவது திருமணஸ்தானத்தை பார்க்குறார். திருமணஸ்தானம் அப்படின்னா அந்த ஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? அந்த ஸ்தானத்துக்கு சொந்தக்காரர் யாருன்னா சுக்கிரன். அந்த சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தில் சனி பகவானோட சேர்ந்து உங்களுடைய ராசிநாதனோட சேரப்போகிறார். திருமணஸ்தானத்தையும் பார்க்குறார் உங்கள் ராசிநாதன், திருமண காரகனுடன் சேர்றாரு உங்கள் ராசிநாதன். தீராத திருமண தடைகள் தீரும். 10 வருஷமாக 11 வருஷமாக வரனே பார்த்து சலிச்சு போயிட்டுட்டேன், 1000 பொண்ணு பார்த்து போட்டேனுங்க, நடக்கலை. 1000 மாப்பிள்ளை என்ன வந்து பார்த்துட்டு போனாங்க, நடக்கலை. கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆசை 30 நாள் மோகம் 60 நாள்ன்ற மாதிரி போயிடுச்சு. மறுமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேனுங்க, நடக்கலை. ஐயா, நான் சொல்கிறது மன வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்கள் சத்தியமாக சரியாகிறதுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். உங்கள் ராசிநாதன் திருமணஸ்தானத்தை மட்டும் பார்க்கல, திருமணஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருந்து உங்கள் லாபஸ்தானத்தை வரைக்கும் பார்க்குறாரு. ஒரு கட்டத்தில் புதன், சூரியன், ராகு 5 கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 5வது பாவகத்திலிருந்து 11வது பாவகத்தை பார்க்குறாங்க. பூர்வ புண்ணிய சாபத்தால் புத்திர பாக்கியம் தடையாக இருந்தால் கூட இந்த தருணத்தில் சரியாயிடும். உங்கள் ராசிநாதன் 5வது பாவகத்திலிருந்து 8வது பார்வையாக சூரியன், புதன், ராகு பார்ப்பாரே, அந்த இடத்த பார்க்க போகிறாரு. பங்குனி மாதம் 2ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 31ஆம் தேதி வரை. இதெல்லாமே கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது இந்த லாபஸ்தானத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய பார்வைப்படும். சூரியன் பார்வை, புதன் பார்வை, ராகு பார்வை, செவ்வாய் பார்வை. இதெல்லாமே நமக்கு சிறப்பாக இருக்கும். இந்த வகையில் புத்திர வளர்ச்சி பெருக போகுது. கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்களும் சரியாக போகுது. நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். வாழ்ந்துட்டேன்னு சொல்ல முடியாது, 1 மாதத்தில் போய் என்ன போய் வாழ்ந்துட்டோன்னு சொல்கிறது. வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு வேணும்னா சொல்லலாம். இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளார என்னுடைய பாதை எதுன்றது தெரிஞ்சு போச்சு, நான் போகிற பாதை எதுன்றது தெரிஞ்சு போச்சு. உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் இருந்தேன், வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லாமல் இருந்தேன், என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்துருச்சு, என் உழைப்புக்கு தகுந்த உயர்வு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக இந்த தருணத்தில் வந்து சேரும். அதுபோக விருச்சிக ராசியாதிபதி செவ்வாய் 4வது பாவகத்தில் வரும் பொழுது வாகன யோகம் நிறையா நண்பர்களுக்கு வரும். ஏன்னா 4வது பாவகத்தில் அந்த வாகன ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசியை பார்க்குறாரு. நிறைய நண்பர்களுக்கு வாகன யோகம் இருக்குது. உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி பைக்கிலிருந்து கார் வரைக்கும் இது எப்படி உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் ஏற்படும். அதுபோக விருச்சிக ராசி நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய உடல் உபாதைகள் சரியாகும். விருச்சிக ராசி நண்பர்களுடைய சகோதரன் சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய அந்த கருத்து வேறுபாடு சரியாகும். புத்திர செல்வத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். இது எல்லாமே கிரக அமைப்புகள் இருக்கிற காரணத்தால் தான் உங்களுக்கு சொல்கிறமே தவிர வாய்க்கு வரதெல்லாம் சொல்லலைங்க. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 1ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் சூரியன் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறது சிறப்பாக இருக்கும். பிறகு சனியுடைய நட்சத்திரம் 4ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் சனியுடைய நட்சத்திரத்தில் வர்றது வாகன யோகமாக இருக்கும். புதனுடைய நட்சத்திரம்ன்றது ரேவதி நட்சத்திரத்தில் வரும் பொழுது 18ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட நமக்கு 31ஆம் தேதி வரைக்கும். அப்போது அந்த 13 நாள், கடைசி 13 நாள் எப்படி இருக்கும்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கொடுத்த பணம் வந்து சேரும், லாபகரமான சூழ்நிலை வரும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும், வெளியூரில் இருக்கிற நண்பர்களுக்கு சிறப்பாக இருக்கும், பூர்வீகத்தில் இருக்கிற நண்பர்கள் இடமாற்றங்கள் செய்துக்கிறதுக்கு உண்டான நேரமாக இருக்கும். ஆக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உண்மையிலேயே ஒரு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இருக்குன்றதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லை. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ஞ்சு நான் சொல்லியிருக்கேன். பொதுவாக ஒரே பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கக்கூடிய 2 பிள்ளைகளுக்கும்
தோற்றத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் என்ன சிந்தனை வெவ்வேறு மாதிரி இருக்கும். அப்போது ஒரு ராசியில் பிறந்த எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. அவங்களுடைய சுய ஜாதக ரீதியாக கொஞ்சம் பலன்கள் மாறுபடும். ஆனாலும் நிச்சயமாக விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பங்குனி மாதம் சாதகமாக இருக்குது. என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.